ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சக்கை வெட்டணும் மக்களை. இன்னைக்கு சக்கை பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னால் சங்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், சக்கை இப்போ சீசன் கிடையாது, ஆனால் மரத்தில் கொஞ்சம் 1-2 சக்கைகள் நின்றுச்சுது. ஸோ அது பழுத்தது, அதனால நாங்கள் இன்னைக்கு வெட்டணும் மக்களே. யாருக்கெல்லாம் சக்கைப்பழம் பிடிக்கும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து பலாப்பழத்தை சக்கைப்பழம்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை இதெல்லாம் முக்கனிகளில் ஒன்று, அப்படி தானே? இதை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே, ஏன்னா இது சீசனுக்கு தானே கிடைக்கும் இல்லையா? எல்லா ஃப்ரூட்ஸுமே நமக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிட்றது. சீசனுக்கு நமக்கு கிடைக்கிற எல்லா பழ வகையிலையும் நீங்கள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. சக்கைப்பழம் வந்து ஏப்ரல் மேல தான் சீசன். சில நேரங்களில் நமக்கு மரத்தில் நிற்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பழுத்ததுன்னா நம்ம வெட்டி சாப்பிட்டுக்கலாம். பட் சீசன் வந்து ஏப்ரல் மே. சக்கையில் 3-4 டைப் உண்டு மக்களே. செம்பருத்தி சக்கை அப்படின்னு நிறைய இருக்குது. செம்பருத்தி சக்கை வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து செம்பருத்தி சக்கை கிடையாது, இதுவும் நல்லா இருந்துச்சு. பெரிய சொலையாக இருக்குது மக்களே. ஒரு சொலை சாப்பிட்டாலே அப்படி வயிறு நிறைஞ்சிருது. அப்படி இருந்தது, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. பெரிய சொலையாக இருந்துச்சு. ஒரு சொலை சாப்பிட்டாலே போதும். சீசன் டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மக்களே. நாங்களும் சக்கையை வெட்டி அதோட சொலையெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம். இந்த பழத்தை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் டெம்ப்டிங்காக இருக்கு மக்களே? நாக்கில் எச்சி ஊறுதா? ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சரியா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா வகை பழங்களுமே கிடைக்கும். மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் நிற்கும். தோட்டத்திலே பறித்து சாப்பிடுவாங்க. சங்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மக்களே. நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிளேசஸையும் டிஃப்ரெண்டான அழகான பிளேசஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. என்னோட சேனல் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பலாப்பழத்தோட பொட்டானிக்கல் நேம், அதாவது சக்கப்பழம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஆட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ்.
சக்கப்பழம் சாப்பிட்றது நல்லது மக்களே. அதில் வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்களும் எங்கேயாச்சும் போகும்போது ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு நல்லது. இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மக்களே. மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும். இன்னும் எலும்புகளை வலுவாக்கும், ரத்த அழுத்தம் சீராகும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரூட்டை நம்ம மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது மக்களே. முக்கனிகளில் ஒன்று. இன்னும் ஜாக் ஃப்ரூட்டுக்குள்ளால ஒரு கொட்டை இருக்கும் இல்லையா, சீடு இருக்கும். அந்த சீடையும் நம்ம என்ன பண்ணலாம், அவிச்சு போட்டு வச்சு சாப்பிடலாம் மக்களே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். தேங்க்யூ.